சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் ஐப்பசி 1ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பசுவிற்கு இந்த எளிய பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய சனிக்கிழமை மிக 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 அபூர்வமான நாள். இது 12 வருடம் கழித்து இப்படி ஒரு நாள் அமைந்திருக்கின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி 1ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார். சனி மகா பிரதோஷம். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி தாயாருக்கே உரிய தந்தோரஸ் நேரம் அந்த நேரத்தில் இருக்கின்றது. மார்வாடிகள்லாம் இந்த நேரத்தில் லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்கிறாங்க. இதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மாத தொடக்கத்திலையும் நம்ம குலதெய்வத்திற்காக ஒரு தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அந்த மாதம் முழுவதுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முதல்ல ஐப்பசி 1ஆம் தேதி முதல் வழிபாடு குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த விளக்குக்கு கீழே அர்ச்சதை வச்சுக்கோங்க. ஒரு தட்டு, அதன் மேலே அர்ச்சதை, அதன் மேலே புது மண் அகல் விளக்கு வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க உங்கள் குலதெய்வத்திற்கு. இதை நீங்கள் செய்தால் போதும். இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக தந்தேரஸ் நேரம். லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்ய ரொம்ப 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 உகந்த நாள். இந்த நாளில் உங்கள் வீட்டில் நாணயங்களின் சத்தங்கள் கேட்பது, அது மட்டும் இல்லை லக்ஷ்மி தாயாரின் போற்றிகள் உங்கள் வீட்டில் ஒலிக்க வைப்பது, லக்ஷ்மி தாயாருக்கு உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகள் வைத்து 108 போற்றிகள் சொல்லி அந்த தாயாரை உள்ளன்போடு வழிபாடு செய்வது, பச்சை கற்பூரத்தை உங்கள் பூஜை அறையில் பயன்படுத்துவது, நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் பச்சை கற்பூரம் பயன்படுத்துவது, ஏலக்காய் மாலை லக்ஷ்மி தாயார் படத்திற்கு போடுவது, இது அனைத்துமே உங்கள் வீட்டில் செல்வ நிலையை மேம்படுத்தும். பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் உள்ள பெண்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் சாதாரணமாகவே லக்ஷ்மி தாயார் போற்றிகள் நீங்கள் சொல்லுவது, நாணயங்களின் சத்தங்கள் எழுப்புவது, இது அனைத்துமே உங்களுக்கு அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக சனி மகா பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அவர்களுக்கு அபிஷேகம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு உங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் வழிபாடை முடித்த பிறகு அருகில் இருக்கிற சிவாலயங்களுக்கு பிரதோஷ நேரத்தில் சென்று சிவன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்ய வேண்டும். தானங்கள்னா என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது, அங்கே பிரசாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுப்பது, இது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய புண்ணியத்தை அதிகரிக்கும், உங்கள் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. மேலும் இந்த சக்தி வாய்ந்த நாளில் அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் நமக்கு ஒரு சேர கிடைக்க பசுவிற்கு இந்த எளிய பொருளை தானம் கொடுத்தாலே போதும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தில் வெல்லம் கலந்து பசுவிற்கு தானம் கொடுக்கணும். இதை எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை முழுவதுமே நீங்கள் எப்போ வேணாலும் தானம் கொடுக்கலாம். காலை, மதியம், மாலை இந்த 3 நேரங்களில் உங்களுக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் தானம் கொடுக்கலாம். ஒரு சிலர் கேட்கலாம், இல்லைங்க நாங்கள் சாதம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு தோது வரல, நாங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் வாழைப்பழமும் வெல்லமும் கலந்து நீங்கள் பசுவிற்கு தானம் கொடுக்கலாம். இதை நீங்கள் எளிய பொருள் தான், இதை நீங்கள் தானம் கொடுத்தாலே போதும். இந்த தானத்தை பசு பெற்றாலே உங்களுடைய புண்ணியம் அதிகரிக்கும், உங்களுடைய பாவங்கள் குறையும். இந்த புண்ணியத்தால் உங்களை மட்டுமில்லை, உங்களுக்கு அடுத்து வர தலைமுறையையும் இது காத்து நிற்கும். இது அனைத்து தெய்வங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய எளிய பொருள். எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய பொருள் தான் இது. இந்த நாளில் ஒரு சிலர் நாங்கள் ஜென்ஸு, நாங்கள் வெளியில் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுவிற்கு புல்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது பசு உரிமையாளர்களிடம் பசுவிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்கு பணம் கொடுக்கலாம். ஆனால் இது அனைத்தையும் விட நீங்கள் வெல்லம் சேர்த்த உணவுப் பொருட்கள் நீங்கள் பசுவிற்கு தானம் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.